Hi guys, happy evening. ஹாப்பி ஈவினிங். நல்லதே நடக்கும், நம்மளுக்கு நல்லது நடக்கும், எனக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? இப்போ ஹாப்பி ஈவினிங் கைஸ். இது என்னோட 31வது வீடியோ. இந்த வீடியோவில் நான் குபேரா படத்தை ரிவ்யூ பண்ண போகிறேன். சரிங்களா? ப்ளூ சட்டையோட ரிவ்யூ பார்த்தே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் குபேரா படத்தோட ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த ஆயில் ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடலில் ஆயில் ரிசோர்ஸ் ரொம்ப நிறையா கிடச்சிருக்கும். ஆயில் ரிசோர்ஸ், கேஸ், இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு லைஃப் லாங்காக ரொம்ப கிடைக்கிற அளவுக்கு கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு கிடச்சிருக்கும். அதை ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தெரிய வரும். அந்த கார்ப்பரேட் பிஸ்னஸ் மேன் அவர் தான். அது அவர் ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும்னு நினைப்பார். அதை தெரிஞ்சுக்கிட்டு சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ப்ரைவேட்டைஸ் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு லஞ்சம் தரேன், பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த மூவி அப்படி தான் மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த பணத்தை பினாமிக்கு தரணும், எவ்வளோ நிறைய பணம் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிஸ்னஸ்மேனோட அப்பா இதை பண்ணுறதுக்கு ஒரு ரைட் பர்சன் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பழைய சிபிஐ ஆஃபீஸர் ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே எடுத்து பண்ணோம்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அது யாருன்னு பார்த்தா நாகார்ஜுனா. சரிங்களா? இந்த படம் டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா சேகர் கமுலா. ஹீரோ தனுஷ், நாகார்ஜுனா இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரஷ்மிகா மந்தனாவை தான் ஹீரோயின். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வில்லனுக்கு ஏற்ற மாதிரி போகும், அந்த கம்பெனி ஓனருக்கு ஏற்ற மாதிரி போகும். செகண்ட் ஆஃப் இன்டர்வலில் தனுஷ்க்கு மேட்டர் தெரிய வந்துடும். இதுக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக தனுஷ் எப்படி அந்த மூவ் பண்ணி ஜெயிச்சாருங்கிற இருக்கும். இந்த சிபிஐ ஆஃபீஸர் நாகார்ஜுனா எப்படி பண்ணலாம், பினாமி யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு 4 பிச்சைக்காரங்களை சூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு பிச்சைக்காரன் தான் தனுஷ் சார் தான் பிச்சைக்காரனாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ரஷ்மிகா மந்தனா நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் நல்லாயிருக்கும். சரியா? கடைசியில் ஒரு எண்டில் வாழ்கிறதுக்காண்டி பொழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பவரும் பணமும் தேவையில்லை, வாழ்கிறதுக்காண்டி பொழைச்சா போகுதுன்னு சொல்லி முடிப்பாங்க. இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. படம் தேட்டரில் போய் பாருங்கள். ஹாப்பி ஈவினிங் கைஸ். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.